இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு, டிஃபன், லஞ்ச் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதில் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வாழைப்பூ வடை தான். இந்த வாழைப்பூ வடை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். வாழைப்பூ வடைக்கு கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு மணி நேரமாக வந்து ஊற வச்சேன். சுடுதண்ணியில் ஊற வச்சனால 1 மணி நேரத்துலேயே வந்து நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு அதில் வந்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம வடை வந்து பிசையும் போது அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு. அது கூட 2 பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகா, உப்பு வந்து சேர்த்துட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அதை வந்து வாழைப்பூ அதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மசிச்சு அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து மசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பருப்போட மாதிரி தான் இருக்க போகுது. அதனால இந்த மாதிரி குறப்பாக அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ரொம்ப விட வேணாம், அப்புறம் குழஞ்சி போயிடும். அந்த மாவை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம், கொத்தமல்லி, அது கூட வந்து உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வடை மாதிரி தட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். இந்த வடை வந்து நான் ஒரு 4 தடவை வந்து அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அட்டெம்ப்ட் தான் எனக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது எண்ணெயிலே எப்படி பிரிஞ்சு ஓடிடுச்சு. அப்போ வந்து தண்ணி அதிகமாகிடுச்சு. 2-3 தடவை போடும்போது சரியாக வரல. அப்புறம் போண்டா மாதிரி தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ட்ரை பண்ணலாம், நம்மளால் எது முடியாதோ அதை வந்து முடிச்சு காட்டுறதானே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறனால இந்த வாழைப்பூ வடையை செஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு தான் வந்து உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. எண்ணெயும் வந்து ரொம்ப இழுக்கலை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என் வீட்டுக்காரும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி இவ்வளோ சூப்பராக செஞ்சேன்னு கேட்டார். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து 100க்கு 100 வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நான் நிறைய வாழைப்பூ வடை சாப்பிட்டேன். வாழை மரத்தில் இருக்கிற எல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயங்களுக்கு நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான தரக்கூடியது. வாழைப்பழத்திலிருந்து வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, அதெல்லாம் ரொம்ப சிறுநீரக கல்லுக்குலாம் ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லெல்லாம் வந்து வெளியேற்றிடும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டிஃபன் வந்து இட்லியும் கார சட்னி தான், தக்காளி சட்னி தான் வச்சுருந்தோம். அது கூட இந்த வாழைப்பூ வடையும் சேர்த்து சாப்பிட்டோம். சூப்பராக வந்து இருந்தது. வாழைப்பூ வந்து பெருசாக இருந்தனால தான் இந்த ஐடியாவே வந்துச்சு. லஞ்சுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அந்த மணத்தக்காளி குழம்பு, அது ரொம்ப வந்து தண்ணி மாதிரி வச்சோன்னா நிறைய குழம்பு மீதி போயிடும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுட்டேன். அதுவும் மண் சட்டியில் வச்சனால ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்தது. அப்புறம் வந்து வாழைப்பூ கூட்டு பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். உங்கள் வீட்டில் லஞ்சு, டிஃபன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எத்தனை தான் மெயின் டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷுன்னு இருந்தாலும் செரிமானத்துக்கு நம்ம சாப்பிட்றது இந்த ரசம் தான். ஸோ இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு, மணத்தக்காளி, அதுக்கப்புறம் வாழைப்பூ வடைலாம் சாப்பிட்றனால ரசம் வந்து மெயினாக வைக்கணும்னு சொல்லி ரசமும் வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன், லஞ்சு காமிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.